ஜிம்பாப்வேல பார்த்தோன்னா தோராயமா 1,00,000க்கு மேல யானைகள் இருக்காம். இப்ப அதனாலே ஜிம்பாப்வேல வந்து ஒரு பிரச்சனை உண்டாயிருக்காம். ஜிம்பாப்வேல பார்த்தா கன்சர்வேகன்சின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க மட்டுமே இப்ப 2,000க்கு மேல யானைகள் இருக்காம். ஸோ நார்மலா பார்த்தோன்னா அந்த இடத்துல வெறும் 800 யானைகள் மட்டும் தான் வைக்க இடம் இருக்காம். இப்போ அதுல 2,500 இருக்கனால எப்படி ஆகுதுன்னா ஒரு யானை நிக்க வேண்டிய இடத்துல 3 யானை கிட்ட நின்னுட்டு இருக்கான். அதனால அவங்களுக்கு வந்து இது ஓவர் பாப்புலேஷன் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அதுக்கான ஃபுட் அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியல. அது வந்து மனுஷங்களோட வாழ்வாதாரத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்கு. இதனால வந்து இது அட்லீஸ்ட் ஒரு 50 யானையாச்சும் நாங்க கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அபிஷியல் வந்து ரிலீஸ் வந்திருக்கு. இதுக்காக வந்து அவங்க நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்காங்களாம். ஒரு 200 யானையை வந்து ரீலொகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இங்க வந்து யானையோட பாப்புலேஷன்ஸ் அதிகமாவே இருக்கான். இப்போ இந்த யானைகள் எல்லாம் கொல்ல போறேன்னு தெரிஞ்ச உடனே நிறைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து வாய்ஸஸ்லாம் ரைஸ் ஆகுது. அதை நீங்க கொல்லக்கூடாது. யானை தான் வந்து ஜிம்பாப்வேயோட மெயின் அட்ராக்ஷன். டூரிஸ்டர்ஸ் எல்லாமே அந்த யானையை பார்க்க தான் வராங்க. அதுதான் அவங்களோட மெயின் சோர்ஸாகவும் இருக்கு. இப்போ நீங்க அதை கொன்னுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல இருந்து வருமானம் எதுவும் வராது அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. பட் இந்த ஜிம்பா பார்க்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா யானைகள் வந்து நிறைய இருக்கு. யானைகள் வந்து மனுஷங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்குது. யானை தான் இங்க மொத்தமாவே இருக்கு. அதனால எங்களால மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ நாங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 யானையாச்சும் நாங்க கொல்ல வேண்டியது இருக்கும்னு. ஐயோ என்னடா யானையை கொல்றாங்களே பாவமா இல்லையானா இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2024லே இவங்க வந்து ஒரு 200 யானையை வந்து கொண்டிருக்காங்க. இதே மாதிரி ஓவர் பாப்புலேஷனால. இதுக்கு முன்னாடி 1988லும் இதே மாதிரி ஒரு மாஸ் கில்லிங் நடந்திருக்கு. இவங்க இப்போ இந்த யானையெல்லாம் கொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யானை மீட்டை வந்து மக்களுக்கு கொடுப்பாங்களாம் சாப்பிட்றதுக்காக. அப்புறம் இந்த யானையோட டஸ்க்லாம் இருக்கும், இந்த ஐவரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சேவ் தான் பண்ணி வைக்கிறாங்களாம். இதில் என்ன மிகப்பெரிய ப்ராப்ளம் பார்த்தோன்னா யானையோட தந்தம் வந்து எங்கேயுமே சேல் பண்ணக்கூடாது, இல்லீகல். அதே ரூல்ஸ் இவங்களுக்கும் இருக்கனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இத்தனை வருஷமாக அந்த யானை தந்தத்தை வெட்டி ஸ்டோர் மட்டும்தான் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களால வெளியே விற்கவும் முடியல, அதை வச்சு ஒரு காசும் வரல.